Hey guys, வணக்கம் and welcome to Reven Meshiva. நாம் இன்னைக்கு இந்த வீக் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன கர்டன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவில யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் and இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. And இந்த மூவியோட ஸ்டோரி ரைட்டர் வெற்றிமாறன் and இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னா எதிர்நீச்சல், கொடி, பட்டாசு இந்த மாதிரி ஹிட் கொடுத்த துரை செந்தில்குமார். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா பழங்காலமா கோம்பைன்ற ஊர்ல கோம்பையம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவிலோட நிலப்பட்டா ஒரு பேங்க் லாக்கர்ல இருக்கும். அந்த லாக்கர்லேருந்து எப்படியாவது அந்த பட்டாவை எடுத்து ஒரு லம்பான அமௌண்ட் பார்த்தலான்னு மினிஸ்டர் வரைக்கும் பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளான் பண்ணி எப்படி அந்த பட்டாவை எடுக்கிறாங்க, யாரை வச்சு எடுக்கிறாங்க, அந்த பட்டாவால் எவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறதா இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர் வைஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாகவே ட்ராவல் ஆகும். ஆக்டிங் வைஸ் சசிகுமார், சூரி, உன்னி முகுந்தன் எல்லாருமே நேச்சுரலான ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சூரி ஒரு ஸ்டெப் அதிகமாகவே நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. மெயினாக இந்த மூவியில் சூரியோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தரமாகவே இருந்தது. ரொம்ப அடித்து பறக்க விடாமல் அவருக்கு செட் ஆகிற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மூவியோட இன்டர்மிஷன் சீன் தான். மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த இன்டர்மிஷன் சீன்லாம் செம்ம தரமாக கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் சீனுமே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. அது ஏன் கொஞ்சம்னா பிகாஸ் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும் இதுக்கப்புறம் இந்த சீன் தான் நடக்கும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே நல்லா ஃபயராக தான் இருந்தது. அண்ட் படத்தில் ஒரு சில காமெடி சீன்ஸ் வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம பழைய சூரியை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் நல்லா ஃபயர் அண்ட் ஃபன்னாகவே பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அண்ட் இந்த மூவியில் சூரி ஒரு சில சீன்ஸில் மூச்சு விடாமல் கண்டினியூஸாக சிங்கிள் ஷாட் டைலாக் லென்த்தாக பேசியிருப்பார். அந்த சீன்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மற்ற மூவியில் வர மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீன், லவ் சீன்லாம் வச்சு ரொம்ப மொக்க போட்டு ஜவ்வா இழுக்காமல் இந்த மூவியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. மூவியோட மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவியோட ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு குட்டான ஸ்க்ரீன் பிளே தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம தலைக்கு மேலே சுற்றிட்டு இருக்க கருடன் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்காக தப்பான வழியில் போகும்போது கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஓவரால் மூவியோட பேஸ்மெண்ட்டை யுவன் சங்கர் ராஜா தான். பிகாஸ் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் த்ரில்லர் மூவி. நோ அடல்ட் கண்டென்ட், ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7/10. அண்ட் இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.